வணக்கம். திரு விஜயகாந்த் அவர்களின் வரலாறு. இவர் தமிழ்நாட்டிலுள்ள மதுரையில் 1952ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 25 அன்று கே.என். அழகர் சுவாமி மற்றும் ஆண்டாள் என்பவர்களுக்கு மகனாக பிறந்தார். இயற்பெயர் விஜயராஜ் ஆகும். இவருக்கு 1 வயதாக இருக்கும்போது இவரது தாயார் இறந்துவிட்டார். இவர் தன் தொடக்ககால பள்ளி படிப்பை தேவக்கோட்டையில் உள்ள தேவ்பிரித்தா மேல்நிலைப் பள்ளியிலும், உயர்நிலைப் பள்ளி படிப்பை மதுரையில் உள்ள நாடார் உயர்நிலைப் பள்ளியிலும் பயின்றார். இவருக்கு சிறு வயதிலேயே சினிமா மீது கொண்ட ஆர்வத்தால் பள்ளி படிப்பில் ஆர்வம் காட்டவில்லை. அதனால் 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே பயின்றார். பிறகு தன் தந்தையின் அரிசி ஆலையில் வேலை செய்து வந்தார். முதலில் 1978ஆம் ஆண்டு ரஜினியின் தம்பியாக நடிக்க ஒப்பந்தம் செய்தார். 3 நாட்கள் மட்டுமே நடித்தார். அதற்கு பிறகு அவர் நீக்கப்பட்டு அவரது கதாபாத்திரத்தில் ஏ.இ. மனோகரன் நடிக்க வைக்கப்பட்டார். தொடக்க கால திரை வாழ்க்கையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு சட்டம் ஒரு இருட்டறை, வைதேகி காத்திருந்தால், ஊமை விழிகள் ஆகிய திரைப்படங்களில் நடித்து நல்ல வெற்றி பெற்றார். இனிக்கும் இளமை என்ற திரைப்படம் நல்ல வெற்றி பெற்றது. 1990ஆம் ஆண்டு பிரேமலதா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு விஜய பிரபாகரன் மற்றும் சண்முக பாண்டியன் என 2 மகன்கள் உள்ளார்கள். 1993ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் இவரது ரசிகர் மன்றத்தினர் சுயேட்சையாக போட்டியிட்டனர். அவர்களில் பலர் வெற்றி பெற்றனர். இவரும் அரசியலில் ஈடுபடும் எண்ணம் கொண்டார். 2005ஆம் ஆண்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை தொடங்கினார். கட்சியின் நிறுவன தலைவராக பொறுப்பேற்றார். 2006ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாநில சட்டமன்ற தேர்தலில் விருதாச்சலம் தொகுதியிலிருந்து வெற்றி பெற்று தமிழக சட்டப்பேரவை உறுப்பினராக பணியாற்றினார். 2011ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் ரிஷ்வந்தியம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இந்த தேர்தலில் இவரது கட்சிக்கு எதிர்க்கட்சி தகுதி கிடைத்தது. 2011ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டு வரை தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினராகவும் எதிர்க்கட்சி தலைவராகவும் இருந்தார். 2016ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நலன் கூட்டணியுடன் இணைந்து தேர்தலை சந்தித்தார். இவர் அணியின் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். தேர்தலில் உளுந்தூர்பேட்டையில் போட்டியிட்டார். ஆனால் இவரது கூட்டணி தோல்வியை சந்தித்தது. இவர் போட்டியிட்ட உளுந்தூர்பேட்டை தொகுதி 34,447 வாக்குகளில் பெற்று தோல்வியடைந்தார். இவர் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் ஆவார். 2023 டிசம்பர் 28 அன்று இவர் காலமானார்.